சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய திதி இன்று மாலை 6:09 வரை சதுர்த்தசி திதி, அதன் பின்பு பௌர்ணமி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:05 வரை கிருத்திகை நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ஆடி மாதம் 4ஆம் தேதியான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உணவு சம்பந்தமான பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதன் மூலம் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து அவநம்பிக்கை ஏற்படும். நேர்மையாக இருப்பதன் மூலம் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளலாம். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று வீடு வாகனங்களை சீர் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மூலமாக உங்களது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உறவுகளுக்குள் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சமுதாய பணிகளில் இன்று நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒரு சில பணிகள் இழுபறிகளை சந்திக்கும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சொந்த பந்தங்களிடம் கனிவாக பழக வேண்டும். கோபமான பேச்சுக்கள் ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். வேகத்தை குறைத்து விவேகமாக செயல்பட்டால் காரிய அனுகூலம் கிடைக்கும். உங்களது பொதுவான குணத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் முழுமையாக விலகும். கை நழுவி போன ஒரு சில வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்கும். மருந்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும். கோவில் நன்கொடை அல்லது திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இறை வழிபாட்டின் மூலம் மனதில் அமைதி ஏற்படும். சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு சில மறைமுக நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படும். கட்டிடம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகளால் மன உளைச்சல் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். மன சஞ்சலம் முழுமையாக உங்களை விட்டு விலகும். உறவினர்கள் மூலம் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயர்கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளில் தெளிவு கிடைக்கும். மின்சாதன பொருட்கள் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேகத்தை குறைத்து விவேகமாக செயல்பட்டால் வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு சோதனை நிறைந்த நாளாக இருக்கும். வெளியூர் பயணங்களில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மறதி சம்பந்தமான பிரச்சனைகளால் ஒரு சில மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கும் மதிப்பும் 2 மடங்காக உயரும். தந்தை வழி சொத்துக்களில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அனுகூலமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடமிருந்து சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூரில் இருந்து மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.
அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று சகோதரர்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் நஷ்டங்களை தவிர்க்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று வாகன பயணங்கள் உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்களை ஏற்படுத்தும். அலைச்சல்கள் மூலமாக உடல் சோர்வு ஏற்படும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்களை வகுப்பீர்கள். உடலின் வெளி தோற்றத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது பொருளாதார சிக்கல்கள் முழுமையாக விலகும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உங்களது அன்றாட பணிகளில் வேகமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆர்வமில்லாத ஒரு சூழல் ஏற்படும். சுறுசுறுப்பு முழுமையாக விலகி சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்து வந்த ஒரு சில பணிகளை இன்றே முடித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். அவசரப்பட்டு செய்யும் ஒரு சில காரியங்கள் மூலமாக சிக்கல்களை சந்திப்பீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். சிந்தனையில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பீர்கள். பொது இடங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வியாபார பணிகளில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்கள் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எதிர்பாராத ஒரு சில உதவிகள் மூலமா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனக்கவலையை குறைக்கும். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். தடைகள் மறைந்து வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பெற்றோர்கள் மூலம் சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அரசு சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு பழைய நினைவுகள் ஒரு சில மன குழப்பங்களை ஏற்படுத்தும். விட்டு சென்ற சொந்தங்களை தேடி மனது அலைப்பாயும். கோபம் விலகி மனதில் சாந்தமும் அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். நன்றி, வணக்கம்.